வணக்கம். அரை மணியில் 50 செய்திகளை வழங்குவதற்காக நான் சரவணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியன்று பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொல்கத்தாவில் உள்ள சியால்டா கோர்ட்டில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று விசாரணை முடிவு பெற்றது. இதனையடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து 2வது நாளாக சென்னை திரும்பிய மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவிலான கார்கள், வேன்கள், அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் சென்னை நோக்கி படையெடுத்தனர். இதனால் ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி உள்ளிட்ட திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் சென்றதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல ஆத்தூர், சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் பயணத்திட்டங்களை மாற்ற வேண்டுமென அரசு போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் நாளை மறுநாள் அதிக அளவில் சென்னைக்கு திரும்புவதால் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தங்களின் பயணத்திட்டத்தை மாற்றி திட்டமிடுங்கள் என பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். மாவட்டம்தோறும் கள ஆய்வு செய்து அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். ஏற்கனவே கோவை, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 21ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடி செல்கிறார். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை திறந்து வைக்கும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணையும் என விரும்புவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் எம்ஜிஆர் என்றும் அதற்காகவே அதிமுக என்ற மாபெரும் கட்சியை அவர் தொடங்கியதாகவும் தெரிவித்தார். அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் இணையக்கூடாது என்று சொல்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் விமர்சித்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸின் கருத்து ஏற்புடையது அல்ல என முன்னாள் அதிமுக அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்று வருவதாக சசிகலா குறிப்பிட்டது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர், அதற்கான தேவை என்பது இல்லை என்றார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இல்லாத நபர் என்றும் அவரின் கருத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் அராஜக போக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்ததாக தெரிவித்தார். மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை அவமதித்ததாக டிடிவி தினகரன் விமர்சித்தார்.
ஜல்லிக்கட்டில் ஜாதி பார்த்து அனுமதிக்கும் நடைமுறை ஒருபோதும் கிடையாது என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி பாகுபாடு பார்க்கப்பட்டதாக மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள் சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சமூக பாகுபாடுகள் ஏதும் இல்லை என தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் மலரச் செய்ய வேண்டுமென அதிமுக தொண்டர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மக்கள் பணியில் நாம் அனைவரும் முழு மனதோடு ஈடுபட இந்நாளில் உளமாற உறுதியேற்போம் என தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 65 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று நேற்றுடன் நிறைவு பெற்றது. அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் VC சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும் போட்டியிடுகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இறுதி நாளில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தேர்தல் அதிகாரி மணிஷிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். (2026) சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் பாட்சா பலிக்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடியுள்ளார். குடும்ப ஆதிக்க பிடியிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டுமென அதிமுகவை தோற்றுவித்து திமுகவை 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வைத்தவர் எம்ஜிஆர் என்று கூறிய அவர் 526 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதிக்கு பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு பணம் இருக்கும் திமுக அரசுக்கு பொதுமக்களுக்கான பொங்கல் பரிசு கொடுக்க மனமில்லாமல் பட்டை நாமம் போட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். சென்னை பல்லாவரத்தில் அதிமுக கொடி தலைகீழாக ஏற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. அப்போது மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கையில் அதிமுக கொடியை ஏந்தி 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக நடந்து வந்தனர். பின்னர் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து கட்சி கொடியை சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைகீழாக ஏற்றியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட தொண்டர்கள் கொடியை வேகமாக இறக்கி மறுபடியும் சரியாக ஏற்றி வைத்தனர். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை தவேக தலைவர் சந்தித்து பேச தேர்வான இடத்தை புசி ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் பரப்பளவில் பரந்தூர் பசுமை விமான நிலையம் திட்டம் அமைக்கும் பணியில் மத்திய, மாநில அரசுகள் அறிவித்து அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் தொடங்கி 907 நாட்கள் நிறைவடைந்துவிட்டது. இந்நிலையில் தவேக தலைவர் விஜய் அவர்களை நாளை மறுநாள் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் RN ரவிக்கு தபால் மூலமாக காவி உடை அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திருவள்ளுவர் தினம் அன்று காவி உடை தரித்த வள்ளுவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்படத்தை பகிர்ந்த அவர் சனாதன நாகரிக மரபில் வாழ்க்கையின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தவர் வள்ளுவர் என்றும் திருவள்ளுவரின் பக்தரான பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் பதிவிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஆளுநர் RN ரவிக்கு நாமக்கலை சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் காந்தியவாதி ரமேஷ் காவி உடையை தபால் மூலமாக அனுப்பியுள்ளார்.
பொங்கலை ஒட்டி கொண்டாடப்பட்ட தமிழ் கலாச்சார விழாவான சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிறைவு பெற்றது. தமிழர்களின் பழைய கலை மற்றும் கலைஞர்களுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்தில் ஏகம்பரநாதர் ஆலய திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையின் 18 இடங்களில் திறந்தவெளி அரங்குகளில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைவு விழா சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தரமற்றவையாக கண்டறியப்பட்டுள்ள 23 வகை மருந்துகளை விநியோகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சுகாதாரத்துறை மாநில மருத்துவ பணிகள் கழகம் மூலமாக தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்கிறது. அவற்றை தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகம் செய்கிறது. இதில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், ஆய்வகங்களின் தரம் உள்ளிட்டவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 23 வகையான மருந்துகள் தரமற்றது என கண்டறியப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு எனவும் இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கில் கைதான சின்னதுரை, ஷாகுல் அமீது ஆகியோரின் ஜாமீன் மனுக்களுக்கு பதில் அளிக்கும்படி சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விசச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வழக்கில் கைது செய்யப்பட்ட சின்னதுரை, ஷாகுல் அமீது ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரின் ஜாமீன் மனுவுக்கும் வரும் 23ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களான செல்போன், கஞ்சா உள்ளிட்டவை எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொலை வழக்கில் புழல் சிறையில் உள்ள பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், பிரகாஷ் ஆகியோர் செல்போன் வைத்திருந்தபோது கையும் களவுமாக சிக்கியதாகவும் இதில் அதிகாரிகளை தாக்கும் என்றபோது தற்காப்புக்காக தாக்குதலுக்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைதிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டுமென மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சிறைக்குள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதித்தது எப்படி என கேள்வி எழுப்பி உரிய பதிலளிக்க உத்தரவிட்டனர். படப்பிடிப்புக்கு டம்மி ஆயுதங்களை பயன்படுத்தும் தென்னிந்திய திரைப்பட டம்மி எஃபெக்ட் சங்கத்தினருக்கு சான்றிதழ்கள் வழங்க கோரிய மனுவுக்கு பதில் அளிக்கும்படி உள்துறை செயலாளர், டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் படத்தின் படப்பிடிப்புக்கு தேவையான டம்மி ஆயுதங்கள் காரைக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டன. அப்போது காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளார். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டமாக 11,368,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான இருப்பிடத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டம் இயக்குநர் சித்திக் மற்றும் திட்டப்பணிகள் இயக்குநர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சித்திக், மத்திய அரசு ஒப்புதல் அளித்த சில மாதங்களில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் துவங்கப்படும் என்றும் 4 வருடங்களில் பணிகள் நிறைவடைந்து ரயில் சேவை தொடங்கும் என்றும் தெரிவித்தார். திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த 13 புலம்பெயர் தொழிலாளர்களை பிடித்த வடக்கு போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களில் 7 பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் 6 பேர் ஒடிசா, அசாமை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இன்றி அவர்கள் தங்கியிருந்ததால் அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் ஆகியோர் விவசாய சங்க நிர்வாகிகளோடு இணைந்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் டல்லேவால் 53வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தனர். மேலும் இதற்கு ஆதரவாக வரும் 22ஆம் தேதி விவசாயிகள் போராட்டம் நடத்த உள்ளனர் என்றும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதன் இரண்டாவது அமர்வு மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். டெல்லியில் பாரத போக்குவரத்து கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். வரும் 22ஆம் தேதி வரை பாரத் மண்டபம், யசோபூமி, கிரேட்டர் நொய்டா, மார்ட் என டெல்லியின் பல்வேறு இடங்களில் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டில் தயாரிப்போம், உலகத்திற்காக தயாரிப்போம் உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் வாகன உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் வாகன உற்பத்தியில் பசுமை தொழில்நுட்பங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கேரளாவில் காதலனை விஷம் வைத்து கொலை செய்த காதலி கிருஷ்மாவை குற்றவாளி என நெய்யாற்றங்கரை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு குமரி மாவட்டம் குளித்துறை பாலத்தில் தனது காதலன் ஜெயராஜனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலி கிருஷ்மா கொலை செய்த சம்பவம் அம்மாநிலத்திலேயே உலுக்கியது. இந்த வழக்கில் கிருஷ்மா, அவரது தாயார் மற்றும் தாய்மாமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வழக்கை விசாரித்த கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரை நீதிமன்றம் காதலி கிருஷ்மாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. குடியரசு தின ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த டெல்லி முதலமைச்சர் அதிஷிக்கு தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு மரியாதை செய்தனர். நாடு முழுவதிலுமிருந்து மொத்தம் 2361 தேசிய மாணவர் படை மாணவர்கள் குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லியில் முகாமிட்டு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பயிற்சி டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் பேரணியுடன் முடிவடையும் நிலையில் முகாமிற்கு சென்ற டெல்லி முதலமைச்சர் அதிஷி ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று டெல்லி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக தலைவர் JP நட்டா டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியின் அறிக்கையின் முதல் பகுதியை வெளியிட்டார். இதுகுறித்து பேசிய JP நட்டா, பாஜக சார்பில் ஏழை பெண்களுக்கு 500 ரூபாய்க்கு LPG சிலிண்டர் வழங்கப்படும் என்றும், அதேபோல ஹோலி மற்றும் தீபாவளியில் தலா ஒரு சிலிண்டர் இலவசம் என்றும் கூறினார். மங்களூரில் வங்கியில் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் பணம் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கோடேகரில் உள்ள சகாகரி சங் வங்கியில் நேற்று காலை 11:30 மணி அளவில் முகமூடி அணிந்து கைத்துப்பாக்கி மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 6 பேர் கொண்ட குழு வங்கிக்குள் நுழைந்தது. ஹிந்தி மொழியில் பேசிய மர்ம நபர்களை ஊழியர்கள் முரட்டி வங்கி பட்டகத்தை திறந்து சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். இரண்டாவது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடங்குகிறது. கோலாலம்பூர், பாங்கி, ஜோஹார், குச்சிங் ஆகிய 4 நகரங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடக்கும் இந்த தொடரில் மொத்தம் 16 அணிகள் பங்கேற்கின்றன. அவை 4 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று 6 லீக் ஆட்டங்கள் நடக்கின்றன. இதில் ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து, நைஜீரியா, சமோவா, வங்கதேசம், நேபாளம், பாகிஸ்தான், அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் மோதுகின்றன.
அடுத்த ரேஸுக்கு நடிகர் அஜித்குமார் தயாராகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் அஜித் துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அவரது அணி போர்சே 992 பிரிவில் 3வது இடத்தை பிடித்து அசத்தியது. இவரது வெற்றிக்கு ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அஜித் அடுத்த ரேஸுக்கு தயாராகி இருக்கிறார். அதன்படி போர்ச்சுகலில் நடைபெறும் தெற்கு ஐரோப்பிய தொடரில் 2025 கார் ரேஸில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விருந்தாக சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான மதகஜ ராஜா திரைப்படம் இதுவரை 60 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் இயக்குநர் சுந்தர் சி, நடிகர்கள் விஷால், அஞ்சலி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சுந்தர் சி, இந்த படத்தை பார்த்த அனைவருக்கும் நன்றாக உள்ளது என்று கூறும்போது சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் இதுவரைக்கும் தன்னுடைய எந்த படத்திற்கும் வெற்றி விழா வைத்ததில்லை என்றும் அவர் நிகழ்ச்சியோடு பேசினார். தற்போது நடிகர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிவிட்டார்கள் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். மதகஜ ராஜா படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகர் விஷால், வரலாற்றில் 12 வருடங்கள் கழித்து வெற்றி பெற்ற படம் என்றால் அது இந்த படம்தான் என்றும் ஆம்பளை படத்தை ரிலீஸ் செய்ய இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். ராணிப்பட்டி அருகே இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டனர். நெமிலி அருகே இருதரப்பினர் பிரச்சினையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பிரேம் என்பவர் ஆத்திரத்தில் இருவரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியுள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இதன் காரணமாக நெமிலி பேருந்து நிலையத்தில் பாமகவினர் மற்றும் உறவினர்கள் கைது செய்த குற்றவாளியை குண்டாசில் போட வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அருகே நடைபெற்ற எருது விடும் திருவிழாவினை அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்து ஓடின. காளைகள் மீது கை போட முயன்ற இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 1,11,000 ரூபாயும், 2வது பரிசாக 88,888 ரூபாயும் மற்றும் 3வது பரிசாக 66,666 ரூபாயும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.